வெல்கம் பீபர்ஸ். அது மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2025 வண்டலூர் நல்லம்பாக்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நாராயணபுரம் அப்படின்ற பகுதியில சங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவருடைய மனைவி செல்வராணி, இவங்க ரெண்டு பேருக்கும் சுமார் ஒரு 23 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா வாழ்ந்ததற்கு ஆதாரமா 2 பசங்களையும் அவங்க பெற்றெடுக்கிறாங்க. ஒரு பையன், இன்னொன்னு பொண்ணு. இது மாதிரி வாழ்ந்து வந்த அவங்களுடைய குடும்பத்துல சங்கர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு சரியா 50 வயசு ஆகுது. அவர் வீட்லயே 2 டைலர் மிஷின் போட்டு அவரு டைலரிங் வேலை செஞ்சுட்டு வராரு. செல்வராணி பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஒரு தனியார் நிறுவனத்துல அடுக்குமாடி குடியிருப்பு, அதாவது கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுதியில ஹவுஸ் கீப்பிங் வேலையை செஞ்சுட்டு வராங்க. இதுல சங்கருக்கும் நல்ல வருமானம் தான். இவங்க செல்வராணியும் ஓரளவுக்கு சுமார் ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களும் ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பெண்மணி. ஸோ இவங்க 2 பேருடைய சம்பளமே கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் கிட்ட வந்துடும். ஒரு குடும்பத்துல மாசம் 50,000 வருது அப்படின்னா, அது உண்மையாலேயே ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு குடும்பம் தான். அது மாதிரி நல்ல வருமானம் வந்தாவே அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த குடும்பம், அதாவது சங்கரன் மற்றும் அவங்களுடைய ஃபேமிலி, இவங்க குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குது. அவங்களுடைய பசங்க எது கேட்கறாங்களோ அது எல்லாமே வாங்கி கொடுக்கறது, ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இவங்க. இது மாதிரி இருக்க இந்த ஆடம்பரம் எல்லாமே கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன் அப்படின்னா, செல்வராணியினுடைய தவறான நடத்தையால அந்த குடும்பம் நடுத்தெருக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்களுக்கு சுத்தமா தெரியவே இல்லை. இதே மாதிரி கொஞ்ச நாள் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குது. இதுல பெரிய பையனுக்கு 21 வயசும், அவங்களுடைய பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 வயசு இருக்குது. இந்த டைம்ல சங்கருக்கு 50 வயசுன்னு சொன்னேன், செல்வராணிக்கு 38 வயசுன்னு சொன்னேன். இவங்க 2 பேருக்குமே வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருக்குது. அதோடு மட்டும் இல்லாம இது மாதிரி இருந்தா சங்கர் என்ன பண்ணினா, தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல தன்னுடைய மனைவிய வச்சுட்டு அவர் குடும்பம் நடத்திருக்கணும். ஆனா அவங்களுடைய மனைவி அவங்க இஷ்டம் போல விட்டு அவங்க ஒரு தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி தனியார் கம்பெனிக்கு போனா பெண்களே அமைதியா இருந்தாலும் கூட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்களே வாண்டடா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரிதான் செல்வராணிக்கும் ஒரு நபர் பேசுறாரு, குமரேசன் என்று சொல்லக்கூடிய, அங்கு ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் பேசுறாரு. இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. இது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய காலத்துல இந்த செல்வராணி அங்க, அதாவது வேலைக்கு போற இடத்துல நார்மலா பேசுறது, வீட்டுக்கு வந்த பிறகு போன்ல பேசுறது, இது மாதிரி இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பக்கம் நல்லா டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய குடும்பத்துல அவங்களுடைய கணவனும் நல்லா, நான் சொன்ன மாதிரி நல்லா வருமானம் இருந்ததுன்னா தன்னுடைய மனைவி ரொம்ப பாசமா பார்த்துப்பாரு. ஏன்னதான் கணவன் மனைவியை பாசமா பார்த்துட்டாலும் அந்த குமரேசன் பார்த்துக்கக்கூடிய அந்த பாசமா அப்படின்றது, அந்த பாசத்துக்கு உண்டான அந்த பாசமா இந்த பாசமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எப்பவுமே அந்த புதுசா வருது பாருங்க, அந்த பாசம் தான் ரொம்ப பெருசா தெரியும். அதே மாதிரிதான் செல்வராணிக்கு அந்த ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி இல்லையா, குமரேசன் கிட்ட இருந்து வர பாசம் ரொம்ப பெருசாகும். தன்னுடைய கணவன் சைட்ல இருந்து வரக்கூடிய பாசம் சின்னதாகவும் அவங்க கருதி குமரேசன் கூட கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்ட அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் தான் இல்லீகல் ரிலேஷன்ஷிப், கள்ள தொடர்பு, திருமணம் தாண்டிய உறவு. இந்த திருமணம் தாண்டிய உறவால தன்னுடைய உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு செல்வராணிக்கு சுத்தமா தெரியவே தெரியல. இதே மாதிரி போக சரியா மார்ச் மாசம் 3ஆம் தேதி காலையில் எழுந்து வேலைக்கு அவங்க ரெடியாகி கிளம்பி போகும்போது தன்னுடைய கணவனை பார்த்து, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டும் தன்னுடைய பசங்க கிட்டயும் அவங்க சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. ஆனா செல்வராணிக்கு அன்னைக்கு தெரியாது, இதற்கு பிறகு இந்த வீட்டுக்கு நம்ம திரும்ப வரப்போறதே கிடையாது, இதுதான் நம்மளுடைய கடைசி வேலைக்கு போகக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி செல்வராணிக்கும் தெரியாது, அவங்களுடைய கணவனான சங்கருக்கும் தெரியாது, அவங்க பசங்களுக்கு 2 பேருக்குமே தெரியாது. தன்னுடைய பசங்க கிட்ட, கணவன் கிட்ட சொல்லிட்டு அவங்க வேலைக்கு கிளம்பி போறாங்க. போயிட்டு அன்று மார்ச் மாசம் 3ஆம் தேதி அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி வேலை செய்த பெண்மணி அன்று இரவு வீட்டுக்கு வரல, 4ஆம் தேதியும் வரல, 5ஆம் தேதி வரல, 6ஆம் தேதி 4 நாள் ஆகியும் அவங்க வீடு திரும்பவே இல்லை. இப்போ இந்த 4 நாள்ல என்னென்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது இவங்க எப்படின்னா, செல்வராணியுடைய குடும்பத்தார் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுல மார்ச் மாசம் 3ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட செல்வராணி வீட்டுக்கு ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க இரவு நேரத்துல. ஆனா அன்னைக்கு 7 மணி ஆகியும் வீடு வராதனால சங்கர் தன்னுடைய மனைவிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், இங்க நிறைய வேலை இருக்குது, ஆடிட்டிங் வராங்களாம், ஆகையால நிறைய கெஸ்ட்டுங்க அங்க தங்குவாங்க, அவங்களுக்கு நாங்க அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலைலாம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லவே, இது இவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு நம்பி சங்கர் சரி ஓகே நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இரவு நல்லா நிம்மதியா சங்கர் தூங்குறாரு. ஆனா அவங்களுடைய மனைவி பொய் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி அவங்க கிட்ட பேசினது அதுதான் கடைசி வார்த்தை, கடைசி பேச்சு அப்படின்னு சொல்லி சங்கருக்கு தெரியாது. அதே மாதிரி இதுதான் தன்னுடைய கணவன் கிட்ட நம்ம பேசக்கூடிய கடைசி பேச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய செல்வராணிக்கும் தெரியாது.
அவங்க கிளம்பி எங்க போயிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வனப்பகுதிக்கு போயிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இவங்களுடைய கணவனுடைய சைடுல மார்ச் மாசம் இரவு தன்னுடைய மனைவி வரல. ஆகினால் மார்ச் மாசம் 3ஆம் தேதி இரவு வரல. 4ஆம் தேதி வருவாங்க அப்படின்றது இவருடைய கணிப்பு. அதே மாதிரி 4ஆம் தேதியும் ஆகுது. 4ஆம் தேதி என்ன பண்றாரு அப்படின்னா மாலை நேரம் சுமார் ஒரு 3:30 மணி போல தன்னுடைய மனைவிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா மனைவியினுடைய மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. உடனே தன்னுடைய மனைவி கூட வேலை செய்யக்கூடிய வேறு ஒரு பெண்மணிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய மனைவி மார்ச் மாசம் 3ஆம் தேதியே கிளம்பி போயிட்டாங்க. 5 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. 7 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கணும். அவங்க வீட்டுக்கு வரல அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்களும் நானும் தான் ஒன்னா பேசிட்டு வந்தோம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த கேட்டதுமே சங்கருக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னது, இன்னைக்கு நைட்டு மார்ச் மாசம் 3ஆம் தேதி நைட்டு நான் அங்கேயே வேலை செஞ்சுட்டு 4ஆம் தேதி வரேன்னு சொன்னாலே அப்ப என்கிட்ட அவ ஏமாத்திருக்கிறா அப்படின்னு சங்கர் மனம் உடைஞ்சு போறாரு. அதே மாதிரி சங்கருக்கு உடனே ஒரு எண்ணம் போகுது. நாம தான் தன்னுடைய மனைவியை அவளுடைய போக்குல விட்டோம். அவ வேற யாரோ இன்னொரு நபரோடு ஓடி போயிட்டா போல. நாம அம்போன்னு ஒரு பக்கத்துல நடுத்தெருவில் நிறுத்திட்டு தன்னுடைய 2 பசங்களையும் விட்டுட்டு அவ வேற யாரோடு ஓடி போயிட்டா போல அப்படின்ற மாதிரி சங்கர் ரொம்ப மனம் உடைஞ்சு போறாரு. 4ஆம் தேதி மார்ச் மாசம் 4ஆம் தேதியே இரவு சுமார் ஒரு 6:30 மணி போல ஈவினிங் டைம்ல போயிட்டு ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த புகார்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது தாழம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார்ல என்னுடைய மனைவி மார்ச் மாசம் 3ஆம் தேதி வேலைக்கு போறேன்னு சொல்லி போனாங்க. 3ஆம் தேதி அவங்க வேலையிலிருந்து கிளம்பி வந்துருக்காங்க. வீடு திரும்பவே இல்லை. 4ஆம் தேதி முழுவதும் ஆகி இன்னைக்கு வீடு திரும்பவே இல்லை. என்னுடைய மனைவி உயிரோடு இருக்கிறாங்களா அல்லது இல்லையா, எனக்கு அது மட்டும் எனக்கு தகவல் தெரிஞ்சா போதும். அவ வேற யாராவது இன்னொரு நபரோட போயிருந்தா அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியும் சங்கர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஒரு புகார் ஒன்று தராரு. தன்னுடைய மனைவி காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தனியார் நிறுவனத்தாண்ட போயிட்டு ஆய்வு மேற்கொள்றாங்க. அது மாதிரி ஆய்வு மேற்கொள்ளும் போது இவங்க மார்ச் மாசம் 3ஆம் தேதியே கிளம்பி போயிட்டாங்க. எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. அவங்க என்ன போனாங்க எப்படி ஆனாங்க எங்களுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி கம்பெனில சொல்லி அனுப்ப கம்பெனி பர்ஃபெக்ட். ஏன் அப்படின்னா அவங்க கிளம்பி போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவங்க என்ன ஆகணுங்க அப்படின்றதால எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவங்க பர்ஃபெக்டா சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஏற்ற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜும் கொடுத்துறாங்க. அதை வச்சு போலீஸ் ஆமா ஓகே அப்போ கம்பெனில எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா கம்பெனிக்குள்ள வேலை செய்யக்கூடிய யாரோ ஒரு நபரோட தான் இவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்றது மட்டும் போலீஸுக்கு தெரிய வருது. இதனால இந்த காணாமல் போன செல்வராணி அன்று, அதாவது 3ஆம் தேதி காலி, 4ஆம் தேதி முழுசா வரல, 5ஆம் தேதியும் வரல, 6ஆம் தேதியிலிருந்து அந்த பெண்மணிங்க தேடக்கூடிய பணியில ஈடுபடுறாங்க போலீஸ். இந்த மாதிரி தேடக்கூடிய பணியில ஈடுபடும் போது செல்வரானுடைய மொபைல் போன் வாங்கி அவங்க யாரெல்லாம் கால் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் குறிப்பா மார்ச் மாசம் 3ஆம் தேதி யாருக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த ட்ராக், அதாவது அவங்களுடைய வாய்ஸ் கால் ட்ராக் பண்ணி எடுக்கும்போது அந்த பெண்மணி அந்த தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அவங்களுடைய நண்பன் சொன்ன இல்லையா குமரேசன், அவனுக்கு தான் பலமுறை கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதே மாதிரி குமரேசன் இந்த பெண்மணிக்கு நிறைய முறை கால் பண்ணியிருக்கிறான் அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. அப்போ அந்த குமரேசன் அப்படின்ற அந்த நபர் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா செல்வராணி அவனா கூட இருக்கிறாங்களா அல்லது இறந்துட்டாங்களா அப்படின்ற விஷயம் தெரிய வரும் அப்படின்ற எண்ணத்துல குமரேசன் சென்னையில தங்கியிருந்த அந்த பர்டிகுலர் இடத்துல போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அங்க குமரேசன் காணவே காணும். குமரேசன் அவருடைய சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை. இப்போ குமரேசனுடைய மொபைல் நம்பர் வச்சு ட்ராக் பண்ணி நேரா போலீஸ் திருவண்ணாமலைக்கே போறாங்க. திருவண்ணாமலையில ஒரு பகுதியில அவர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அந்த பகுதிக்கு போயிட்டு குமரேச பிடிச்சு கைது பண்ணி அவர்கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க போலீஸ். அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி தொடக்கத்துல போலீஸ் அவரு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் போலீஸ் கொடுத்த அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்ல அப்படியே அதிர்ச்சி தரக்கூடிய பல தகவல் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 3ஆம் தேதி வந்தாங்க தான் வேலையை செஞ்சாங்க. அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது நான் அவங்கள கூப்பிட்டேன். ஏன் அப்படின்னா நான் வீடு எடுத்திருக்கக்கூடிய அந்த இடம் ஒரு தனி வீடு. அதுல நான் ஒண்டிதான் இருக்கிறேன். இதற்கு முன்னாடி செல்வராணி அந்த வீட்டாண்ட பல முறை வந்து போயிருக்கிறாங்க. அப்படியே புடிச்சிட்டாங்க, போலீஸ் கேட்ச் பண்ணிட்டாங்க. ஆஹா, செல்வராணி நடத்த சரியில்லை, செல்வராணிக்கும் இவனுக்கும் ஏதோ நல்லா தொடர்பு இருந்திருக்குது. இதனால இவன் திருமணம் பண்ணி செல்வராணி எடுத்துன்னு போயிட்டு வேற எங்கேயோ வச்சுட்டு இங்க நாடகம் ஆடுறான் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஒரு பக்கம் யோசிக்க, அதே தான் சங்கரும் யோசிச்சிருக்கிறாரு. ஆனா அது ரெண்டுமே போய். ஏன் அப்படின்னா செல்வராணி இங்கு நாம சொல்லக்கூடிய இந்த தருணத்துல உயிரோடவே இல்லை அப்படின்னு கொலை பண்ண குமரேசனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த கட்டமா குமரேசன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் பல முறை கூப்பிட்டேன் அன்னைக்கு ரூமுக்கு வர சொல்லி, ஆனா வரவே இல்லை. ஆகையால நான் அவங்க வேலை முடிச்சுட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொன்னேன். அவங்க அதே மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த பெண்மணியோடு வந்தாங்கன்னு சொன்னலையே, அந்த பஸ் ஸ்டாண்ட் நின்று இருக்கிறாங்க. இவரு இங்க வீட்டுக்கு தான் வரல, சரிவா அந்த அதாவது காயாறு பக்கத்துல இருக்கக்கூடிய வனக்குழி அந்த காட்டு பகுதிக்குன்னா போலாம் அப்படின்ற எண்ணத்துல 2 பேரும் அந்த வனப்பகுதிக்கு போறாங்க.
போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறாங்க. பேசுனதுல என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னா, செல்வராணிக்கும் இந்த குமரேசனுக்கும் இடையே கள்ள தொடர்பு இருந்திருக்குது. இந்த தொடர்புன்றது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா இருந்திருக்குது. இதே மாரி அதாவது கணவன்கிட்டயும், பசங்ககிட்டயும் வேலைக்கு போறேன், வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு, இவங்க நேரா குமரேசன் வீட்டுக்கு போயிட்டு பலமுறை அவங்க உடலுறவில் இருந்திருக்கிறாங்க. இது மாரி உடலுறவில் இருக்கும்போது, இவங்க கூட வேலை செய்யக்கூடிய இன்னொரு நபருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அட பார்றா! இவன் நம்ம கூட தான் எலக்ட்ரீஷியன் வேலை செஞ்சிருந்தான். இவன் ஒரு சூப்பரான பீஸ் புடிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்றான். இவனுக்கு 31 வயசு தான் ஆகுது. இவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அந்த லேடிக்கு 38 வயசு ஆகுது. செம அப்படின்னு ஒரு நபர் அங்க இருந்த ஒரு நபர் இத பார்த்துட்டு குமரேசன் கிட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு குடு. இல்லன்னா நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கக்கூடிய இந்த விஷயத்த செல்வராணியினுடைய கணவன்கிட்ட போயிட்டு நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்கிறான். இதனால பதறிப்போன செல்வராணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரும்ப இவன் கூட வந்தா தானே நீ போயிட்டு சொல்லுவ. இதுவாடோ நல்லதோ கெட்டதோ இவன் கூட வச்சு அந்த உறவை நான் முறிச்சுக்கிறேன் அப்படின்ற எண்ணத்துல அந்த பெண்மணி அந்த குமரேசனோட பேசாம அவங்களுடைய பேச்சுவார்த்தை துண்டிச்சிருக்கிறாங்க. நல்லா போயிட்டு இருந்த இவங்களுடைய கள்ளக்காதல்ல திடீர்னு பிரிவினை வந்ததுமே குமரேசனுக்கு பயங்கரமான ஒரு மன உளைச்சல். அதோடு மட்டும் இல்லாம நான் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அவளை. திடீர்னு வந்து பிரிச்சு விட்டானே இந்த கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி நினைச்சு எப்படியா இருந்தாலும் அவளை நம்ம திரும்ப அடையணும் அப்படின்ற எண்ணத்துல பல முறை செல்வராணி கெஞ்சிருக்கிறான். வா திரும்ப வா திரும்ப வா அப்படின்னு சொல்லி. ஆனா செல்வராணி வேணவே வேணாம், என்னை கூப்பிட்டுன்னு வந்து உங்க வீட்டுல என் கூட நீ இருந்துட்டு நான் எனக்கே தெரியாம வேற ஒரு நபரை அங்க தங்க வச்சு அவன் வந்து என்ன மிரட்டுற அளவுக்கு நீ பண்ணிட்ட. உன் கூட நான் இதுக்கப்புறம் வரவே மாட்டேன், உன் கூட நான் பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவனுடைய மொபைல் போன் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்ல போறது, அவன் மொபைல் நம்பர் டெலீட் பண்றது, இதே மாதிரி செய்ய இது எல்லாமே குமரேசனுக்கு ஒரு வெறுப்புணர்வு தூண்டி நான் அனுபவிக்காத இந்த உடம்பு வேற யாருமே அனுபவிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல செல்வராணிய எப்படியாவது அந்த வனப்பகுதியை நம்ம அழைச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்களா கூட ஒரே ஒரு முறை இருந்தா நம்மளுடைய ஆசை தீந்துரும் அப்படின்ற எண்ணத்திலையும் மார்ச் மாசம் 3ஆம் தேதி சுமார் ஒரு 6 மணி போல இவங்கள வலுக்கட்டாயமா அந்த அதாவது காயார் பக்கத்துல இருக்கிற இந்த வனப்பகுதி வந்து அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போனவங்க தொடக்கத்துல உட்காந்து 2 பேரும் பேசுறாங்க. அங்க 2 பேருக்கும் வந்து வாக்குவாதம் ஏற்படுது. என்ன வாக்குவாதம் அப்படின்னா, நீ வந்து படு, நான் உங்களோட ஒரே ஒரு முறை இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி குமரேசன் எவ்வளவு கெஞ்சிறான். எவ்வளவு கெஞ்சியும் செல்வராணி அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல கோபமான இந்த குமரேசன் என்ன பண்ற அப்படின்னா, பக்கத்துல ஒரு கட்டை ஒண்ணு இருந்து உருட்டு கட்டை, அது எடுத்து செல்வராணின்னு ஓங்கி அடிச்சு, நீ நான் பலமுறை கூப்பிடுறேன் ஆனா நீ வரலையா அப்படின்ட்டு அவங்களுக்கு கொலை உயிரும் குத்து உசுருமா இருக்கும்போது என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க கூட உடலுறவு கொள்றான். உடலுறவு கொன்னதுமே அவங்கள அந்த உயிரையும் அந்த கட்டியால போட்டு கழுத்துல நெரிச்சு அவங்கள அங்கேயே சாகடிக்கிறான். இப்போ செல்வராணி அங்கேயே இறந்தும் போயிடுறாங்க. இதுல நான் ஒரு விஷயம் சொன்னேன், அவங்களுடைய கணவன் செல்வராணிக்கு கால் பண்ணாங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்குது இல்லையா? அது மாதிரி அவங்க கால் பண்ணும்போது இவங்க 2 பேருக்கும் இடையே தான் சண்டை ஏற்பட்டு அந்த வனப்பகுதியில் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்னுடைய கணவன் கால் பண்ணவே, இல்ல நான் வீட்டுக்கு வந்துடுவேன், இல்ல இன்னைக்கு வர மாட்டேன் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு 2 விதமான பதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எப்படியோ ஒன்று தன்னுடைய மனைவி வாய்ஸ் நம்ம கேட்டோம், எப்படியும் வீட்டுக்கு வந்துருவா அப்படின்ற எண்ணத்தெல்லாம் சங்கரம் அவங்க வந்து நிம்மதியா இருந்திருக்கிற மார்ச் மாசம் 3ஆம் தேதி நைட்டு. ஆனா அவங்க கிட்ட பேசி முடிச்ச ஓரிரு மணித்துளிகளில் இங்க செல்வரானுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னு சங்கருக்கு தெரியவே தெரியாது. பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ கொலை பண்ணிட்டு இங்க வந்து நீ தலைமறைவா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த நபரை தூக்கி கொண்டு வந்து போலீஸ் கஸ்டடியில் வச்சு, அதாவது தாழம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டடியில் வச்சு, நீ சொன்ன இல்லையா அந்த இடத்துல நாங்க போயிட்டு இப்ப ஆய்வு பண்ணுவோம், அங்க நீ சொல்ற மாதிரி இல்ல அப்படின்னா உன்னை சும்மாவே விட மாட்டோம். நீ என்ன பண்றனா இவங்களை எங்கேயோ கல்யாணம் பண்ணி எடுத்துன்னு போய் வச்சுட்டு நீ போய் சொல்ற அப்படின்ற மாதிரி போலீஸ் அது வரைக்கும் நம்பவே இல்லை. நீங்க ஒன்னா போய் பாருங்க அப்படின்ட்டு அவன் குமரேசன் சொல்ல, அதே மாதிரி அந்த காயார் வனப்பகுதியை போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு அழுகிய பெண்மணியினுடைய சடலம், உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம அவங்களுடைய பிறப்பிரிப்பின் மீது அந்த விந்தானது படிஞ்ச நிலையிலும் அவங்க வந்து இறந்து கிடக்குறாங்க. அப்படியே இவங்க போயிட்டு தூக்கணும்னா அது எல்லாமே அப்படியே அந்த சதி எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா ஒழுகி கீழ் போற மாதிரி அந்த அளவுக்கு அழுகி போயிருக்குது. இப்போ குமரேசன் சொல்றது உண்மைதான். அதே மாதிரி அந்த இறந்து போன செல்வராணியினுடைய பிறப்புறுப்பின் மேல அந்த விந்து இருக்குது இல்லையா, அந்த விந்து காய்ந்து போன அந்த விந்து கொண்டு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதாவது அந்த விந்து வந்து செக் பண்ணவங்க இல்லையா, அது மாதிரி செக் பண்ணதுல அதுவும் இந்த படுபாவி குமரேசன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய விந்தும் ரெண்டுமே வந்து பார்த்தா அப்படின்னா ஒரே நபருடைய விந்து தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இதை வச்சுதான் இவன் சொல்றது உண்மை. கடைசியா அவங்க இறப்பதற்கு முன்பு இவன் அவங்க கூட வந்து உடலில் இருந்திருக்கிறான். அதுவாட அவங்கள அடிச்சு இவன் சொன்ன மாதிரி கொலை பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் வந்து இந்த கொலையை பண்ணது முழுக்க முழுக்க குமரேசன் தான் அப்படின்னு போலீஸால் வந்து உறுதி செய்யப்பட்டு பிறகு இவனை கொண்டு போயிட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தினாங்க. இந்த கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இது இன்னும் முடிவுக்கு வரவே இல்லை. ஓகே நண்பர்களே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செல்வராணி ஏதோ ஒரு வேலைக்கு போனாங்க. போன இடத்துல
கரெக்டா அவங்க அந்த வேலையில மட்டும் போக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு செல்வராணி உயிரோடு இருந்திருப்பாங்க. சங்கர் தன்னுடைய மனைவி இருக்கிறா அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் வாழ்ந்திருப்பாரு. அவங்களுடைய 2 பசங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா செல்வராணி போன வேலையை தவிர்த்து தான் ரொம்ப அழகா இருக்கிறேன், தான் கூட நிறைய பேர் வந்து பேசுறாங்க, எனக்கு குமரேசன் இவன்லாம் வேற இன்னத்தை அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணதனுடைய விளைவாதான் அவங்களுடைய உயிரை அவங்க இங்க விட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நபரோடு இவங்க பேசுறாங்க அப்படின்னா அந்த நபர் யாரு, ஒருவேளை அந்த நபரை நம்ம விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னா அவனால நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்றதெல்லாம் இவங்க முன்கூட்டியே வந்து யோசித்து வச்சிருக்கணும். ஒருவேளை நம்ம சடனா பிரியிறோம், ஏன் அப்படின்னா இவங்களுக்குன்னு தனியா ஒரு குடும்பம் இருக்குது, 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரு கணவன் இருக்கிறான். சோ ஒரு குடும்பமே இவங்களை நம்பி இருக்குது. அதே மாதிரிதான் அங்க குமரேசனுக்கு ஜெயா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியோடு திருமணமாகி அவங்களும் ஒரு குடும்பம் இருக்குது. இதுல குமரேசனுக்கும் இந்த செல்வராணிக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த திருமணம் தாண்டிய உறவு ஜெயாவுக்கு தெரிய வர ஜெயா அதாவது குமரேசன் கூட சண்டை போட்டு தாலியை கழட்டி குமரேசன் மூஞ்சி மேலே வச்சுட்டு அவங்க அங்கிருந்து அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா செல்வராணியினுடைய அதாவது அறியாமையும் குமரேசனுடைய பேராசையும் அப்படின்னு தான் நம்ம இங்க சொல்லணும். சரிங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா தன்னுடைய மனைவி கிட்ட அவன் சரியா இருந்திருக்கணும், அவங்களுக்கு உண்மையா இருந்திருக்கணும். ஆனா அவன் உண்மையாவே இல்லை. அதே மாதிரி செல்வராணி போன வேலையை மட்டும் ஒழுங்கா அந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் மட்டும் ஒழுங்கா பார்த்துட்டு வந்தா அவங்களுக்கு குடும்பம் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். இதுல செல்வராணியின் மீதும் தவறு இருக்குது, அதே மாதிரி குமரேசன் மீதும் தவறு இருக்குது. ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது நூல் நுழைய ஊசி இடம் கொடுத்த மாதிரி இந்த குமரேசன் ரொம்ப ஜாலியா செல்வராணியோட பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே செல்வராணி அலோவ் பண்ணதுனாலதான் அவங்களுடைய குடும்பம் வந்து நடுத்தெருவுக்கு வந்தது அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய யோசனை. உங்களுடைய யோசனை என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.